ஓம் சாந்தி. 27/1/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். இல்லையெனில் மாயா ஒன்றுமில்லாத ஏழையாக ஆக்கிவிடும். இந்த கண்கள் மிகவும் ஏமாற்றம் தருகின்றன. இவற்றிடம் மிக எச்சரிக்கையாக இருங்கள் என்றார் பாபா. பாபா கேள்வி கேட்குறாங்க, எந்த குழந்தைகளை மாயா அதிக விகர்மங்கள் செய்ய வைக்கின்றது? யஜ்யத்தில் விக்ன ரூபமாக இருப்பவர் யார்? பதில், யாருக்கு தன்னை பற்றிய அகங்காரம் உள்ளதோ மாயா அவர்களை அதிக விகர்மங்கள் செய்ய வைக்கின்றது. அப்படிப்பட்ட போலி அகங்காரம் உள்ளவர்கள் முரளியும் கூட படிக்க மாட்டார்கள். அதுபோல் அலட்சியமாக இருப்பதால் மாயா அடி கொடுத்து ஒன்றுக்கும் உதவாதவர்களாக ஆக்கிவிடுகின்றது. யாருடைய புத்தியில் பரசிந்தனையின் விஷயங்கள் உள்ளனவோ அவர்கள் விக்ன ரூபம் ஆகின்றனர். இது மிக கெட்ட பழக்கமாகும் என்றார் பாபா. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்துள்ளார். இங்கே குழந்தைகள், நீங்கள் இந்த சிந்தனையோடு அவசியம் அமர வேண்டியுள்ளது. இவர் தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார், சுப்ரீம் குருவாகவும் உள்ளார். மேலும் இதையும் நீங்கள் உணர்கிறீர்கள். பாபாவை நினைவு செய்து செய்து தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு சென்று விடுவோம். பாபா புரிய வைத்துள்ளார், தூய்மையான பரந்தாமத்திலிருந்து தான் நீங்கள் கீழே இறங்கி வந்திருக்கின்றீர்கள். முதலில் நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள், பிறகு சதோ ரஜோ தமோவில் வந்தீர்கள். இதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாம் கீழே விழுந்து விட்டோம். தற்சமயம் நீங்கள் சங்கமயுகத்தில் இருந்த போதிலும் ஞானத்தின் மூலம் இதை அறிந்திருக்கிறீர்கள். அதாவது நாம் ரொம்ப தூரம் தந்தையிடமிருந்து விலகி வந்துட்டோம். பிறகு நாம் சிவபாபாவின் நினைவில் இருக்கின்றோம் என்றால் சிவாலயம் தொலைவில் இல்லை. சிவபாபாவை நினைவே செய்யவில்லை என்றால் சிவாலயம் அதிக தூரம் உள்ளது என்று அர்த்தம். தண்டனைகள் அடைய வேண்டி உள்ளது, அதனால் அதிக தூரமாகி விடுகின்றது. ஆக தந்தை குழந்தைகளுக்கு அதிக கஷ்டம் கொடுப்பதில்லை. மனம் சொல் செயலால் தூய்மையாக வேண்டும். இதை அடிக்கடி சொல்கின்றார். இந்த கண்களும் கூட அதிகமாக ஏமாற்றுகின்றன. மிகவும் எச்சரிக்கையாக நடக்க வேண்டியுள்ளது. பாபா புரிய வைத்துள்ளார், டிரான்ஸ் மற்றும் யோகம் இரண்டும் முற்றிலும் வேறுபட்டவை அப்படின்றார் பாபா. யோகம் என்றால் நினைவு. கண்களை திறந்து கொண்டே நினைவு செய்ய முடியும். டிரான்ஸில் போவது யோகம் என சொல்லப்படுவதில்லை. டிரான்ஸில் செல்கின்றனர் என்றால் அது ஞானம் என்றும் சொல்லப்படுவதில்லை, யோகம் என்றும் சொல்லப்படுவதில்லை. டிரான்ஸில் செல்பவர்கள் மீது மாயாவும் அதிகம் போரிடுகின்றது. அதனால் இதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியுள்ளது. பாபாவின் விதிமுறைப்படி நினைவு இருக்க வேண்டும். விதிமுறைக்கு புறம்பான ஏதேனும் காரியம் செய்தால் மாயா முற்றிலும் கீழே வீழ்த்திவிடும். டிரான்ஸில் செல்வதற்கு ஒருபோதும் ஆசையே வைக்கக்கூடாது என்றார் பாபா. இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை வேண்டும். நீங்கள் எந்த ஒரு ஆசையும் வைக்கக்கூடாது. ஏன்னா பாபா நம்முடைய எல்லா ஆசைகளையும் நம்ம கேட்காமலே நிறைவேற்றி வைக்கின்றார். பாபாவின் கட்டளைப்படி நடந்தால் மட்டும் போதும். பாபாவின் கட்டளைக்கு புறம்பாக நடந்து தலைகீழான வழியை பின்பற்றினால் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு பதிலாக நரகத்தில் விழ நேரிடலாம். கதை உள்ளது, யானையை முதலை விழுங்கியது என்று. அநேகருக்கு ஞானம் கொடுப்பவர்கள், பிரசாதம் வைப்பவர்கள் இன்று இல்லாமல் போயினர். ஏனென்றால் விதிமுறைக்கு விரோதமாக நடக்கின்றனர் என்றால் முழுமையாக மாயாவினுடையவர்கள் ஆகிவிடுகின்றனர். தேவதையாக ஆகியே அசுரராக ஆகிவிடுகின்றனர். அதனால் இது போன்று நடந்து கொள்வதில் அதிக எச்சரிக்கை தேவை. தன் மீது கட்டுப்பாடு வைக்க வேண்டியுள்ளது. பாபாவோ குழந்தைகளுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார், ஸ்ரீமத்துக்கு விரோதமாக நடக்கக்கூடாது. அசுர வழிப்படி நடந்ததால் தான் உங்களுக்கு இறங்கும் கலை ஆயிற்று. எங்கிருந்து ஒரேடியாக எங்கே வந்து சேர்ந்திருக்கின்றீர்கள்? முற்றிலும் கீழே வந்து சேர்ந்திருக்கின்றீர்கள். இப்போதும் கூட ஸ்ரீமத் படி நடக்கவில்லை. பொருட்படுத்தாமல் இருந்தீர்கள் என்றால் பதவி மிக கீழானதாக ஆகிவிடும். பாபா நேற்றும் கூட புரிய வைத்திருந்தார். ஸ்ரீமத்தின் ஆதாரம் இல்லாமல் எது செய்தாலும் சேவைக்கு மிகுந்த குந்தகம் விளைவிப்பதாக ஆகும். ஸ்ரீமத் மீறி எதை செய்தாலும் கீழே விழுந்து கொண்டேதான் செல்வீர்கள்.
பாபா ஆரம்பத்திலிருந்தே மாத்தாக்களை நிமித்தமாக வைத்துள்ளார். ஏனென்றால் கலசமும் மாத்தாக்களுக்கு கிடைக்கின்றது. வந்தே மாதிரம் என பாடப்பட்டுள்ளது. பாபாவும் மாத்தாக்களின் கமிட்டி ஒன்றை அமைத்தார். அவரிடம் அனைத்தையும் ஒப்படைத்தார். பெண் குழந்தைகள் நம்பிக்கைக்கு உரியவர்கள். ஆண்கள் அதிகமாக திவாலாகி விடுகின்றனர். ஆகவே பாபாவும் கலசத்தை தாய்மார்கள் மீது வைக்கின்றார். இந்த ஞான மார்க்கத்தில் தாய்மார்களும் கூட திவாலாகலாம். பதம் பாக்கியசாலி ஆகக்கூடியவர்கள் யாரோ அவர்களும் கூட மாயாவிடம் தோல்வியுற்று திவாலாக முடியும். இதில் ஆண் பெண் இருவருமே திவாலாக முடியும். ஆன்மீகத்தில் யார் சரியில்லைனாலும் சரி, அதாவது இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஸ்ரீமத் படி நடக்கலை அப்படின்னா திவாலாகிடுவாங்க. ஆனால் லௌகீகத்தில் பாருங்கள், ஆண்கள் மட்டும் திவாலாகின்றனர். இங்கே பாருங்கள் எத்தனை பேர் தோல்வியுற்று சென்று விட்டனர், அதாவது திவாலாகி விட்டனர் இல்லையா? பாபா புரிய வைக்கின்றார். பாரதவாசிகள் முழுமையாக திவாலாகி போயுள்ளனர். மாயா எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது, நாம் என்னவாக இருந்தோம் என புரிந்து கொள்ள முடியவில்லை. எங்கிருந்து ஒரேடியாக கீழே விழுந்து விட்டுள்ளனர். இங்கேயும் மேலே ஏறி பிறகு ஸ்ரீமத்தை மறந்து தன்னுடைய வழிப்படி நடக்கின்றனர் என்றால் திவாலாகி விடுகின்றனர். இப்போது சொல்லுங்கள், அவர்களின் நிலை என்னவாகும்? அவர்களோ திவாலாகின்றனர். பிறகு 5-7 ஆண்டுகளுக்கு பிறகு எழுந்து நின்று கொள்கின்றனர். இப்படி 84 பிறவிகளுக்கு திவாலாகி விடுகின்றனர். பிறகு உயர்ந்த பதவி பெற முடியாது. திவாலாகி கொண்டேதான் இருப்பார்கள். எவ்வளவு மகாரதிகள் அநேகரை உயர்த்திவிட்டனர் என்று அவர்கள் இல்லை, தோல்வி அடைந்து விட்டார்கள். இங்கே உயர்ந்த பதவிகளோ நிறைய உள்ளன. ஆனால் எச்சரிக்கையாக இல்லை என்றால் மேலிருந்து முற்றிலும் கீழே விழுந்து விடுவார்கள். மாயா விழுங்கி விடுகின்றது. குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தன்னுடைய வழிப்படி கமிட்டிகள் முதலியவற்றை அமைப்பது என்றால் அதில் ஒன்றும் இருக்கப் போவதில்லை. பாபாவிடம் புத்தியோகத்தை வையுங்கள். இதன் மூலம்தான் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். பாபா உடையவர்களாக ஆகிவிட்டு பிறகு பாபாவிடம் யோகம் வைக்கவில்லை, ஸ்ரீமத்துக்கு விரோதமாக நடக்கின்றனர் என்றால் உடனே வீழ்ந்து விடுகின்றனர். தொடர்பே விட்டு போய்விடுகிறது. இணைப்பு விடுபட்டு போகின்றது. இணைப்பு விடுபட்டால் சோதித்து பார்க்க வேண்டும். மாயா நம்மை ஏன் இவ்வளவு தொந்தரவு செய்கிறது? முயற்சி செய்து பாபாவுடன் தொடர்பை இணைக்க வேண்டும். இல்லை என்றால் பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகும்? விகர்மங்கள் செய்வதால் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிடுகின்றது. உயரத்தில் ஏறி கீழே விழுந்து விடுகின்றனர். இதுபோல் அநேகம் உள்ளனர் என்பதை அறிவீர்கள். ஆரம்பத்தில் எவ்வளவு ஏராளமான பேர் பாபாவுடையவர்களாக ஆனார்கள், பட்டியில் வந்தனர். பிறகு இன்று அவர்கள் எங்கே சென்றனர்? கீழே விழுந்து விட்டனர். ஏனென்றால் பழைய உலகம் நினைவு வந்துவிட்டது. இப்பொழுது பாபா சொல்கின்றார், நான் உங்களை இப்பொழுது எல்லையற்ற வைராக்கியம் கொள்ள வைக்கின்றேன். இந்த பழைய தூய்மையற்ற உலகின் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. மனதை சொர்க்கத்தில் ஈடுபடுத்துங்கள். இதில் முயற்சி வேண்டும். இந்த லட்சுமி நாராயணராக ஆக விரும்புகிறீர்கள் என்றால் முயற்சி செய்ய வேண்டும். புத்தியோகம் ஒரு தந்தையிடம் இருக்க வேண்டும். பழைய உலகின் மீது வைராக்கியம் நல்லது. பழைய உலகை மறந்துவிட வேண்டும் என்பது நல்லதுதான். ஆனால் எதை நினைவு செய்வது? சாந்தி தாமம், சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். எவ்வளவு முடியுமோ அமரும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடமாடும் போதும் பாபாவை நினைவு செய்யுங்கள். எல்லையற்ற சுகத்தின் சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். இது மிகவும் சுலபமானது. இந்த 2 ஆசைகளிலும் தலைகீழாக நடந்தால் பதவி கீழானதாக ஆகிவிடும். நீங்கள் இங்கே வந்திருப்பதே நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்குத்தான். அனைவருக்கும் சொல்கிறீர்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆக வேண்டும் என்று. ஏனென்றால் திரும்பி செல்லும் பயணம் நடைபெறுகின்றது. உலகத்தின் சரித்திரம் பூகோளம் திரும்பவும் அப்படியே நடைபெறுகின்றது என்றால் நரகத்திலிருந்து சொர்க்கம், பிறகு சொர்க்கத்திலிருந்து நரகம், இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. பாபா சொல்லி இருக்கின்றார், இங்கே சுயதரிசன சக்கரதாரியாகி அமர்ந்திருங்கள். இதே நினைவில் இருங்கள். நாம் எத்தனை தடவை இந்த சக்கரத்தை சுற்றியுள்ளோம்? நாம் சுயதரிசன சக்கரதாரி இப்பொழுது மீண்டும் தேவதை ஆகிறோம்.
உலகில் யாருமே இந்த ரகசியத்தை அறிந்திருக்கவில்லை. இந்த ஞானத்தை தேவதைகளுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் தூய்மையாகவே இருப்பவர்கள். சங்கொலி எழுப்புவதற்கு அவர்களிடம் ஞானம் கிடையாது. பவித்திரமாகவும் உள்ளனர். அதனால் அவர்களுக்கு அடையாளம் தருவதற்கான தேவை கிடையாது. எப்பொழுது இருவரும் சேர்ந்து சதுர்புஜமாக உள்ளனரோ அப்போது அடையாளம் உள்ளது. உங்களுக்கும் அடையாள சின்னம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் நீங்கள் இன்று தேவதை, நாளை பிறகு கீழே இறங்கி விடுகிறீர்கள். மாயா வீழ்த்தி விடுகிறது இல்லையா? பாபா தேவதையாக்குகின்றார். மாயா பிறகு அசுரனாக்கி விடுகிறது. அநேக விதமாக மாயா பரீட்சை செய்கின்றது. பாபா இப்பொழுது புரிய வைக்கின்றார். அதனால் தெரிய வருகின்றது. உண்மையிலேயே நமது நிலை கீழானதாகிவிட்டது. எத்தனை பேர் பாவம் தங்களின் அனைத்தையும் சிவபாபாவின் கஜானாவில் சேமிப்பாக்கி பிறகும் கூட எப்பொழுதாவது மாயாவிடம் தோல்வி அடைந்து விடுகின்றனர். சிவபாபாவுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். பிறகு ஏன் மறந்து போகிறீர்கள்? இதில் யோகத்தின் யாத்திரை முக்கியமானதாகும். நினைவினால்தான் தூய்மையாக ஆக வேண்டும். ஞானத்தோடு கூடவே தூய்மையும் வேண்டும். நீங்கள் அழைக்கவும் செய்கிறீர்கள், பாபா வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள், அப்பொழுது நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். நினைவு யாத்திரையே தூய்மையாகி உயர்ந்த பதவி பெறுவதற்காகத்தான். யார் இங்கிருந்து விட்டு சென்று விடுகிறார்களோ பிறகும் ஏதாவது கொஞ்சம் ஞானம் கேட்டுள்ளனர் என்றால் சிவாலயத்திற்கு அவசியம் வருவார்கள். பிறகு பதவி எப்படி வேண்டுமானாலும் அடையலாம். ஆனால் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு வருவார்கள். மற்றபடி உயர்ந்த பதவி இருக்காது. சொர்க்கம் என்ற பெயரை மட்டும் கேட்டு குஷி அடைந்துவிடக்கூடாது. ஃபெயிலாகி ஒன்றுக்கும் உதவாத பதவி பெறுவது என்பதில் குஷி அடைந்துவிடக்கூடாது. சொர்க்கம்தான் என்றாலும் அதில் பதவிகளோ அதிகம் உள்ளன இல்லையா? மன வருத்தம் வரத்தான் செய்கிறது இல்லையா? நான் வேலைக்காரன், நான் தோட்டி. கடைசியில் உங்களுக்கு அனைத்தும் சாட்சாத்காரமாகும். அதாவது நம்ம என்ன ஆகும், என்ன பதவி அடைகின்றதோ சாட்சாத்காரம் ஆகும். இந்த மாரி நிலையை அடைவதற்கு நம்ம எந்த மாதிரி விகாரங்களை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏன் மகாராணி ஆகவில்லை அப்படின்னு நம்ம ஆத்மா ஃபீல் பண்ணோம். ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக செல்வதால் நீங்கள் பல கோடிக்கு, அதாவது பதமாபதி அதிபதி ஆக முடியும். எச்சரிக்கையாக இல்லை என்றால் அதிபதி ஆக முடியாது. கோவில்களில் தேவதைகளுக்கு பதம்பதிக்கான, அதாவது தாமரினுடைய அடையாளம் காட்டுகின்றனர். வித்தியாசத்தையும் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? பதவிகளிலும் அதிக வித்தியாசம் உள்ளது. இப்பொழுது கூட பாருங்கள், பதவிகள் எத்தனை உள்ளன, எவ்வளவு பகட்டு ஆடம்பரம் உள்ளது. இருப்பதோ அல்பகால சுகம். ஆக பாபா இப்பொழுது சொல்கின்றார், இந்த உயர்ந்த பதவி பெற வேண்டும். இதற்காக அனைவரும் கையை உயர்த்துகின்றனர் என்றால் அவ்வளவு புருஷார்த்தம் செய்ய வேண்டும். கை உயர்த்துவர்களும் தாங்களே விட்டு போகின்றனர். இவர்கள் தேவதை ஆகக்கூடியவர்களாக இருந்தனர் என சொல்வார்கள். புருஷார்த்தம் செய்யும் போதே இல்லாமல் போய் கை உயர்த்துவது சுலபம். அநேகருக்கு புரிய வைப்பதும் கூட சுலபமானது தான். மற்றவர்களுக்கு புரிய வைத்து கொண்டுள்ள மகாரதிகளும் காணாமல் போய்விடுகின்றனர். மற்றவர்களுக்கு நன்மை செய்துவிட்டு தங்களுக்கு தீமை செய்து கொண்டு அமர்ந்துள்ளனர். அதனால் பாபா புரிய வைக்கின்றார், எச்சரிக்கையாக இருங்கள். உள்முக நோக்கிலிருந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். எந்த விதத்தில்? பாபா நம்முடைய தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார், சத்குருவாகவும் உள்ளார். நாம் நம்முடைய இனிய வீட்டிற்கு சென்று கொண்டு இருக்கின்றோம். இந்த ஞானம் முழுவதும் உள்ளுக்குள் இருக்க வேண்டும். பாபாவிடம் ஞானம் மற்றும் யோகம் இரண்டும் உள்ளன. உங்களிடமும் இருக்க வேண்டும். சிவபாபா படிப்பு சொல்லித் தருகின்றார் என்றால் ஞானமும் ஆகின்றது, நினைவும் ஆயிற்று. ஞானம் யோகம் இரண்டும் சேர்ந்தாற்போல் நடைபெறுகின்றன. யோகத்தில் அமர்ந்து சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஞானம் மறந்து போய்விட்டது என்று இருக்கக்கூடாது. பாபா யோகம் கற்றுத்தருகின்றார் என்றால் ஞானம் மறந்து விடுமா என்ன? ஞானம் முழுவதும் அவரிடம் உள்ளது. குழந்தைகளாகிய உங்களிடமும் கூட இந்த ஞானம் இருக்க வேண்டும். படிக்க வேண்டும். எப்படிப்பட்ட கர்மத்தை நான் செய்கிறேனோ என்னை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள். நான் முரளி படிக்கவில்லை என்றால் மற்றவர்களும் படிக்க மாட்டார்கள். நான் எப்படி துர்கதியை அடைவேனோ அதே போல மற்றவர்களும் துர்கதி அடைவார்கள். மற்றவர்களை விழ செய்வதற்கு நான் ஒரு கருவியாகி விடுவேன்.
அந்த ஒரு எச்சரிக்கை இருக்கணுன்றார் பாப்பா. அநேக குழந்தைகள் முரளி படிப்பதில்லை. பொய்யான அகங்காரம் வந்து விடுகின்றது. மாயா உடனே போரிடுகின்றது. ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும், இல்லை என்றால் ஏதாவது விகர்மம் ஆகிவிடுகின்றது. அநேக குழந்தைகள் தவறுகள் செய்கின்றனர், பிறகு அழிந்து போகின்றனர். கவனக்குறைவினால் மாயா அடி கொடுத்து ஒரு பைசா கூட பெறுபவர்களாக ஆக்கிவிடுகின்றது. இதில் மிகவும் புரிதல் வேண்டும். அகங்காரம் வருவதால் மாயா அதிக விகர்மங்கள் செய்ய வைத்து விடுகின்றது. கமிட்டி ஏதாவது அமைக்கிறீர்கள் என்றால் அதில் ஓரிரு பெண்களும் அவசியம் இருக்க வேண்டும். அவர்களின் ஆலோசனைப்படி காரியம் நடக்க வேண்டும். கலசமோ லட்சுமி மீது வைக்கப்படுகின்றது இல்லையா? பாடலும் உள்ளது. அமிர்தம் அருந்த செய்த போது அசுரர்களும் கூட அமர்ந்து அறிந்தனர் என்று. பிறகு எங்கேயாவது யஜ்யத்தில் விக்னம் ஏற்படுத்துகின்றனர். அநேக விதமான விக்னங்களை ஏற்படுத்துகிறவர்கள் உள்ளனர். நாள் முழுவதும் புத்தியில் பரசிந்தனையின் விஷயங்கள் உள்ளன. இது மிகவும் தீயதாகும். ஏதாவது பிரச்சனை என்றால் பாபாவுக்கு ரிப்போர்ட் செய்யுங்கள். சீர்திருத்துபவரோ ஒரு தந்தை தான். நீங்கள் உங்கள் கையில் சட்டத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் தந்தையின் நினைவில் இருங்கள். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுங்கள். அப்போது இதுபோல் ஆக முடியும். மாயா மிகவும் கடுமையானது. அது யாரையும் விட்டு வைப்பதில்லை. சதா தந்தைக்கு செய்தியை எழுதி கொண்டே இருக்க வேண்டும். வழிகாட்டுதல் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இவ்விதமோ ஒவ்வொரு வழிகாட்டுதலும் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். பாபாவோ தாமாகவே இந்த பிரச்சனையில் புரிய வைக்கலாம். அவர் அந்தர்யாமியதானே என்று நினைக்கின்றனர். பாபா சொல்கின்றார், அப்படி இல்லை, நானோ ஞானம் கற்பிக்கின்றேன். இதில் அந்தர்யாமியின் விஷயமே கிடையாது. எல்லாம் தெரிந்த நமக்குள்ளார இருக்கிறத பாபாவுக்கு தெரியும், அப்படி இருக்கக்கூடாது. ஆம், இவர்கள் அனைவரும் என் குழந்தைகள் என்பதை அறிந்துள்ளார். ஒவ்வொருக்குள் ஆத்மாக்கள் என்னுடைய குழந்தைகள். மற்றபடி தந்தை அனைவருக்குள்ளும் அமர்ந்துள்ளார் என்பது கிடையாது. மனிதர்கள் தலைகீழாக புரிந்து கொண்டுள்ளனர். பாபா சொல்கின்றார், நான் அறிவேன், அனைவரின் புருவமத்தி என்ற ஆசனத்தில் ஆத்மா அமர்ந்துள்ளது. இதுவோ எவ்வளவு சுலபமான விஷயம். பிறகும் தவறாக பரமாத்மா சர்வவியாபி என சொல்லிவிடுகின்றனர். இது முக்கியமான ஒரு பிழையாகும். இதன் காரணத்தினால் இவ்வளவு கீழே விழுந்து விட்டுள்ளனர். உலகத்தின் எஜமானராக்குபவரை நீங்கள் நிந்தனை செய்கிறீர்கள். சர்வவியாபின்னு சொல்கிறது பாபாவை நிந்தனை செய்கிறது அர்த்தம். அதனால் பாபா சொல்கின்றார், யதா யதாகி. பாபா இங்கே வருகின்றார் என்றால் குழந்தைகள் நல்லபடியாக விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டும். ஞானத்தை பற்றி அதிகம் சிந்தனை செய்ய வேண்டும். நேரம் ஒதுக்க வேண்டும். அப்போது உங்களுக்கு நீங்களே நன்மை செய்து கொள்ள முடியும். இதில் பைசா முதலியவற்றின் விஷயமும் கிடையாது. யாரும் பட்டினியாலோ சாக மாட்டார்கள். எவ்வளவு பாபாவிடம் சேமிக்கிறார்களோ அவ்வளவு பாக்கியம் உருவாகின்றது. பாபா புரிய வைத்துள்ளார், ஞானம் மற்றும் பக்திக்கு பிறகு வைராக்கியம். வைராக்கியம் என்றால் அனைத்தையும் மறந்துவிட வேண்டியுள்ளது. தன்னை பற்றிலிருந்து விடுவித்து கொள்ள வேண்டும். சரீரத்திலிருந்து நாம் ஆத்மா இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றோம். பாபா தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தன் மீது மிகுந்த கட்டுப்பாடு வைக்க வேண்டும். ஸ்ரீமத்தில் ஒருபோதும் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருபோதும் எந்த ஒரு விதிமுறைக்கு புறம்பான காரியமும் செய்யக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட்டு, உள்முக நோக்கிலிருந்து ஒரு பாபாவிடம் புத்தியின் தொடர்பை இணைக்க வேண்டும். இந்த தூய்மையற்ற பழைய உலகத்தில் எல்லையற்ற வைராக்கியம் வைக்க வேண்டும். புத்தியில் இருக்க வேண்டும். எந்த மாதிரி கர்மத்தை நான் செய்கிறேனோ என்னை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள். வரதானம் கொடுக்குறாங்க. ஞானத்தின் பாயிண்டை ஒவ்வொரு நாளும் ரிவைஸ் செய்து சமாதான சொரூபமாகக்கூடிய கவலையற்ற உலகின் கவலையற்றவர் ஆகுக. ஞானத்தின் பாயிண்ட் டைரியில் மற்றும் புத்தியில் என்ன இருக்கின்றதோ அதை தினம்தோறும் ரிவைஸ் செய்யுங்கள். மேலும் அதை அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். எனவே எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் எளிதாகவே சமாதானம் செய்ய முடியும். பாபாவுக்கு ஒவ்வொரு நாளும் சூழ்நிலை தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு முரளியில் நமக்கு பாபா எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ பாபா சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை கொண்டு அன்றைய நாளில் பயன்படுத்த வேண்டும் ஞான கருத்துக்களை. அப்போ
அன்னைக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நமக்கு அதனுடைய சமாதான ஸ்வரூபத்தை நம்ம செய்ய முடியும். ஒருபோதும் வீணான எண்ணங்களின் சுத்தியினால் பிரச்சனைகள் என்ற கற்களை உடைப்பதில் நேரத்தை வீணாக்காதீர்கள். டிராமா என்ற வார்த்தையின் நினைவு மூலம் ஹைஜம் உயர தாண்டி முன்னேறி செல்லுங்கள் என்றார் பாப்பா. அதன் பிறகு இந்த பழைய சமஸ்காரம் உங்களுக்கு பணிவிடை செய்யும். ஆனால் முதலில் கவலையற்றவராகுங்கள், சிம்மாசனதாரி ஆகுங்கள். ஸ்லோகன் சொல்கிறாரு, ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுப்பது தான் மரியாதை பெறுவதாகும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.